நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பரிகாரங்கள் வரிசையில் நமக்கு தேவையானது. நம்ம ஏதாவது செஞ்சோம்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடங்கள் தீராதா, பெரிய ரிலீஃப் கிடைக்காதா அப்படிங்கிறது எதிர்பார்த்து காத்திருக்கோம். நமக்கு இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அல்லது சுக்கிரன் நம்முடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தானா இன்னும் எப்படி அவனை நாம் கௌரவிப்பது, சேவிப்பது, அவனுடைய அருளை பெறுவது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சுக்கிரனுடைய விசேஷங்கள் விளங்கக்கூடிய ஸ்தலமாக பல ஸ்தலங்கள் இருக்குது. அதில் ஸ்ரீரங்கம் முதல்ல வரக்கூடியது. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீரங்கமானது ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர், திருப்பதி, திரு அனந்தபுரம், குருவாயூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த கோயில்களெல்லாம் நமக்கு பலவிதமான, ஒன்று மட்டும் இல்லை, பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது, பலவிதமான தோஷ நிவர்த்திகளை கொண்டதாக விளங்கக்கூடிய கோவில் இதெல்லாம். இப்போ ஒரே இடத்துல போனால் எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்ரீரங்கம், இந்த ஸ்ரீரங்கமானது திருச்சிக்கு வெகு அருகாமையில் உள்ளது. மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர் சயன திருக்கோலத்தில் தெற்கே திருமுக மண்டலம் கொண்டு விளங்கக்கூடியவர். சயனத்திலேயே புஜங்க சயனம் கொண்டு விளங்கக்கூடியவர். வேத சுங்கம் அப்படின்னு இந்த ஸ்ரீரங்கத்துக்கு பெரும். உற்சவர் நம்பெருமாள், தாயார் நமக்கு தெரியும் ரங்கநாதன், ரங்கநாச்சியார். இங்கே இருக்கக்கூடிய கருடன் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கருடன் சன்னடி அமிர்த கலச கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பலவிதமான தீர்த்தங்கள் இருக்கு. மெயினாக சுக்கிர தீர்த்தம், சந்திர தீர்த்தம், வில்வ தீர்த்தம், புன்னை தீர்த்தம், அது தவிர இந்த பக்கம் காவேரி, அந்த பக்கம் கொள்ளிடம் தீர்த்தங்கள். 9க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய விருட்சம் புன்னை மரம். இது ரொம்ப விசேஷம். யாருக்குன்னா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். கடம்ப மரம், மகிழ மரம், மாமரம், புரச மரம், இப்படி பலவித மரங்கள் இருக்கு. விசேஷம் புன்னை மரம். இங்க இருக்கக்கூடிய விமானம் பிரணவாகிருதி விமானம். இந்த க்ஷேத்திரம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தொண்டரடி புடியாழ்வார் பச்சைமா மலைபோல் மேனி, பவளவாய் கமலச்சங்கன் அப்படின்னு ஆரம்பிச்சு பல பாடல்கள் பாடியிருக்கார். இவர் பேரில் 12 ஆழ்வார்களும் பாடியிருக்க கோயிலில் ஒன்று ஸ்ரீரங்கம். இன்னொன்று, இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய விசேஷம் இது இக்ஷ்வாகு குலம்னு தெரியும். ராமன் பிறந்த குலம், தசரதர் இருந்த குலம். அந்த குலத்துக்கு பிரம்மன் பூஜித்த, தானே பூஜித்த, பூஜை செய்த ஸ்ரீ ரங்கநாதனை அந்த குலத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அரசர்கள் பூஜை செய்து வந்தார்கள். அதை தம்மையே தமர்க்கு நல்கும் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் பதத்தை தாமே என்று கம்பன் சொல்வது போல ஸ்ரீ ராமபிரான் விபீஷணனுக்கு கொடுத்ததாகவும், அந்த விபீஷணன் இங்கே இந்த காவேரி கொள்ளிடக்கரையிலே வைத்து விட்டு சென்றதாகவும் நமக்கு பலவிதமான கதைகள் தெரியும். அதெல்லாம் புராணங்கள். இது சார், இதெல்லாம் ரைட்டு. இதில் நம்முடைய விசேஷம் என்ன? இங்கே எப்போ போனாலும் முடிஞ்சதுன்னா இந்த சந்திர புஷ்கரணி, சுக்கிர புஷ்கரணி தீர்த்தங்கள், ஏதாவது ஒரு தீர்த்தத்தில், வில்வ தீர்த்தம், நாவல் தீர்த்தம், ஏதாவது ஒரு தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சுக்கிரன் விசேஷமாக விளங்கக்கூடிய தலம். சுக்கிரன் விசேஷம்னா பெருமாளை பார்த்தாலே தெரியும். மேலே இருக்கக்கூடிய விமானம் நம்ம பார்த்தோம். அந்த விமானம் பிரணவாகர விமானம் தங்கத்தால் செய்யப்பட்ட, எப்படி நம்ம பல இடங்களுக்கு போகிறோம், பல விமானங்கள் தங்கத்தால் செய்யப்பட்டது. திருப்பதியில் போனாலும் அந்த விமானம் தங்கத்தால் செய்யப்பட்டது. பழனி முருகன் கோயிலில் பார்த்தாலும் விமானம் தங்கக்கூரை வைந்தது. அதே மாதிரி திருச்சித்திரக்கூடம் என்ற தில்லைநகர் அப்படின்னா அந்த விமானமும் தங்கத்தால் வேயப்பட்டது. அந்த மாதிரி தங்கத்தால் வேயப்பட்டதுன்னா அந்த அளவுக்கு பொருள் செறிவாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றுன்னு அர்த்தம். ஏன்னா பணம் புழங்கக்கூடிய இடம், சுக்கிரனே வழிபட்ட ஸ்தலமாக இந்த ஸ்ரீரங்கம் விளங்குகிறது. அதனால தான் இந்த இடத்திற்கு ஏற்றம். இந்த இடத்திற்கு போகும்போது வெள்ள ஆடை அணிந்து போதல்,
அப்படிங்கிறது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கக்கூடியது. சாதாரணமாகவே வேஷ்டி கட்டிண்டு போகிறதுங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடியது. அது தவிர இந்த சுக்கிரன் நமக்கு ஏற்றம் தர வேண்டும், நம்முடைய தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 நாள் அங்கே தங்கி நான் 2 நாளில் 2 நாழிகை பொழுது அங்கே தங்கியிருந்து பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருதல் என்பது ஏற்றத்தை தரக்கூடியது. ஏன்னா எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு பெருமாளை தரிசனம் செய்வதற்கு போனாலும் அந்த ஊரில் அங்கே வைப்ரேஷன் நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இந்த ஸ்ரீரங்கம் அதில் ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 7 நமக்கு முன்னே 7 பிறவிகளில் செய்த பாவத்தை தொலைக்கக்கூடியதாக அதனுடைய பிம்பமாக விளங்குகிறதுனா 7 மதில் சுவர்கள் 7 லோகங்களை குறிக்கிறது. அதனால் அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய விமானங்கள், இங்கு இருக்கக்கூடிய மண்டபங்கள் எல்லாமே சுக்கிரன் இங்கே வந்து பெருமாளை சேவித்ததனால் அந்த சுக்கிரன் எல்லா விதமான வளங்களையும் இந்த பெருமாளை சேவிப்பவர்களுக்கு தருவான் என்பதுதான் நமக்கு உண்மையாக தெரியக்கூடியது. பல சந்தர்ப்பங்களில் பல வெளிநாட்டு அரசர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு சென்றாலும் திரும்ப திரும்ப இங்கே பொன் குவியல் குவிந்து கொண்டே இருக்கிறது, பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இந்த பெருமாளுடைய விசேஷம், ரங்கநாயகி தாயாருடைய விசேஷம். அதனால் நாமும் சென்று இந்த பெருமாளை வணங்கி வந்தோமையானால் அனைத்து விதமான துன்பங்களும் விலகி இன்பங்கள் கிடைக்கும். நமக்கு நம்முடைய வாழ்நாளில் ஒரு 6 தரம் இங்கே விசிட் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்குள்ள நிச்சயமாக லட்சாதிபதியாக இருப்பவர்கள் கோடீஸ்வரர் ஆவதற்கு நிச்சயமாக இந்த பெருமாள் அருள் பாலிப்பான். சுக்கிரன் இந்த பெருமாள் மூலியமாக நமக்கு அருள் செய்வான் என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம். யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்கள். அதனால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.